வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுன்னு முருங்கைக்கீரை மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மசாலா வடை மொறுன்னு வர்றதுக்கு ஒரு சில குக்கிங் டிப்ஸ் வீடியோக்கு இடையில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை மசாலா வடை செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. மசாலா வடை நல்லா மொறுன்னு வேணும்னா கடலைப்பருப்பை 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வச்சிடாதீங்க. கடலைப்பருப்பு நல்லா ஊறினதும் தண்ணியை வடிகட்டிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது கூட 4 பல்லு பூண்டு, 1 இன்ச்சு சைஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா நொரன்னு அரைச்சி எடுத்துக்கங்க. முக்கியமாக அரைக்கும் போது தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க. இது கூட பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயமும், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 கப் அளவு முருங்கைக்கீரையும் கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. மாவில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா வடை கிறிஸ்பியாக வராது. ஒருவேளை தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டா வடை நல்லா கிறிஸ்பியாக வந்துடுங்க. இப்போது முருங்கைக்கீரை மசாலா வடை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவை கையில் எடுத்துக்கங்க. அதை உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக விரலை வச்சு அமுக்கி விட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க. கையில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சு கூட இந்த மாதிரி தட்டி போடலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் வடை கருகாமல் இருக்கும். இப்போ உள்ள குழந்தைங்க பொதுவாக கீரை சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி மசாலா வடையில் ரொம்பவும் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டு குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இதில் முருங்கைக்கீரை போட்டு பண்ணினதுனால மசாலா வடை ரொம்ப டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்குங்க. இடையில் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கங்க. வடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆயிலிருந்து வர்ற பபுள்ஸை வச்சே தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்க, பபுள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இப்போ மசால் வடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இவ்வளவு தாங்க, சுட சுட சுவையான ரொம்பவும் ஹெல்த்தியான மொறு முருங்கைக்கீரை மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வீடியோ கீழே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.